A very good evening to all present here and respected dignitaries of the dais. எல்லாருக்கும் வணக்கம். ட்ரினிட்டி அகாடமி என்ன செய்தது எனக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே இருக்கிற சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் குழந்தைவேல் சார், ப்ரொஃபஸர் எம்.கே. குரு சார் அண்ட் பசுமை வி. சத்யமூர்த்தி சார், சந்திரசேகரன் சார், தயாளன் சார் அண்ட் ஆல் த அனதர் டைரக்டர்ஸ். இவ்வளோ பெரிய மனிதர்கள், அவர்களுடைய துறையில் ஜாம்பவன்களாக விளங்கும் அனைவருக்கு நடுவில் எனக்கும் அமர ஒரு சிறிய இடம் கொடுத்த கல்வியை கொடுத்தது ட்ரினிட்டி அகாடமி. And I am very proud to say that this institution has not only given me education and it's much more beyond that. ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கே ட்ரினிட்டி அகாடமியில் என்னோட ஜேர்னியை பற்றி ஸ்டார்ட் பண்ணோன்னா, 10th வரைக்கும் நான் இங்கே பரமத்தில் உள்ளதாக படிச்சிருந்தேன். +1 +2 தான் இங்கே. 10th ஸ்டாண்டர்டோட ரிசல்ட் மார்க் வந்துருச்சு. காட் 98% இன் 10th. அப்போ வந்துட்டு குழந்தைவேல் சார்கிட்ட இருந்து அப்பாவுக்கு வந்து ஒரு கால். குழந்தைவேல் சார் பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு அப்பையிலேருந்து இல்லை, சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவர். உண்மையை சொல்லணும்னா, ஐ வாஸ் பார்ன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மல்லிகா மேடம் அண்ட் கிரவுண்ட் பை டாக்டர் குழந்தைவேல் சார் தான் சொல்லணும். என்னென்னா, அப்பையிலேருந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், எது வந்தாலுமே வந்துட்டு அங்கே அப்போ டாக்டர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. இன்ஜெக்ஷன் டெஸ்ட்டு எது பண்ணாலும் சரியாக போகாது. தங்கம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சார் வந்துட்டு 1 இல்லை 2 நாள் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார்னா சரியாக போயிடும். அது எப்பயுமே எல்லாருமே அப்பாவும் சொல்லுவாங்க. எப்படி அங்கே போனால் மட்டும் அது தெரில, சாரோட மேஜிக்னு தான் சொல்லணும். தென் அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சார் வந்துட்டு +1 +2 வந்துட்டு நம்ம ஸ்கூலில் படிச்சிடலாம். சின்ஸ் உண்மையை சொல்லணுன்னா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அ வெரி மிடில் பேக்ரவுண்டில் இருந்தால் வரோம். அப்போ சார் வந்துட்டு கூப்பிட்டு உடனே வந்துட்டு இதை பற்றியுமே கேட்கல, மார்க் கேட்டாங்க, இது கேட்டாங்க. கேட்டுட்டு +1 +2 வந்துட்டு ட்ரினிட்டி அகாடமியில் 100% ஸ்காலர்ஷிப், வேறு நீங்கள் எதுவுமே கட்ட வேணாம், வந்து சேர்ந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போது வந்தோம். அங்கே வந்து சேர்ந்துறப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே மீட் பண்ணது சந்திரசேகரன் சார் தான். ஃபஸ்ட்டு எங்களை வெல்கம் பண்ணது. வாங்க சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரன் சார் அப்போ தான் மீட் பண்ணுறேன். அப்போது ஸ்டார்ட் பண்ணி என் +1 +2 என்டையராக முடிக்கிற வரைக்கும் இங்கே 100% ஸ்காலர்ஷிப்பில் மட்டும்தான் நான் படித்தேன். வெரி வெரி தேங்க்யூ டு ஆல் த ப்ரொமோட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் திஸ் மேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் இன் மை லைஃப். இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் ஹையராக போகலாம். ஆனால் தே சூஸ் ஒரு ஃபிலாந்தெரப்பி பண்ணணும், இந்த நாமக்கல்ல வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இங்கே படிக்க வைக்கணும். என் கூட சேர்ந்து என் செட்டில் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்பில் படித்தாங்க. அண்ட் ஐ ஹோப் ஸ்டில் ஐ எம் இன் டச் வித் மெனி. எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒவ்வொரு பெரிய ஹைட்ஸில் வந்து இருக்கோன்னா த ஃபர்ஸ்ட் சீட் சார் நீங்கள் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரினிட்டி, இது எல்லா ஸ்கூல் மாதிரியுமேவா? நிச்சயமாக இல்லை. எல்லா ஸ்கூலுமே வந்துட்டு ஃபஸ்ட் மார்க் 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 அப்படின்னு போகிறப்போ வந்துட்டு இப்போ கூட குழந்தைவேல் சார் சொல்கிறப்ப சொன்னாங்க, ட்ரினிட்டி ஃபோக்கஸஸ் நாட் ஆன் மார்க்ஸ் பட் ஆன் வேல்யூஸ். தட் இஸ் வாட் மேக் ட்ரினிட்டி அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்கூல். அண்ட் அந்த வகையில் வந்துட்டு ட்ரினிட்டியில் படித்ததுக்கு ஐ எம் வெரி மச் ஹானர்ட் டு பி டு ஸ்டடிட் அண்ட் ஆஸ் அ அலுமினை டு பி ஸ்டாண்டிங். அண்ட் ட்ரினிட்டி வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். உதாரணத்துக்கு எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். பேச்சு, மேடை பேச்சுனா வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா நிறைய இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது குழந்தைவேல் சாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸ்கூல்லே வந்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு பேசுகிறதுக்கு அங்கே வெளியே இருந்து வந்து ஐ திங்க் ஸோ நான் படிக்கிறப்போ கேவிபியில் இருந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு டெல் தட் ஐ எம் அ 25th இயர் அலுமினை ஸ்டூடெண்ட், சில்வர் ஜூப்ளி ஸ்டூடெண்ட். ஒரு சில்வர் ஜூப்ளி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே நடக்கிறப்போ வந்து பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் கூப்பிடலாம். ஆனால் நம்ம ஸ்கூலில் வந்துட்டு சாலமன் பாப்பையாவோட பட்டிமன்றம், ஒரு ஃபுல் லிட்ரேச்சர் இதில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தனித்துவமாக வந்து இருக்கிறதுக்காக வந்துட்டு இது பண்ணாங்க. அந்த சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்திலையும் வந்துட்டு பேசுறதுக்கு வந்து தே ஹவ் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதுலேயும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார், அந்த இது மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு வந்து ஆசைப்பட்றேன். ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப படிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறுறாங்க.
சாமி கிட்ட போகிறான். சார் நான் வந்து ஒரு நிறையா ட்ரை பண்ணுறேன், காலையில் 4 o'clock எந்திரிக்கிறேன், நைட்டு வரைக்கும் படிக்கிறேன், நோ ரெஸ்ட் எதுவுமே இல்லை, டியூஷன் எல்லாமே போகிறேன். ஆனால் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வந்துட்டு வரவே மாட்டேங்குதுன்னு சாமிகிட்ட போகிறான். தினமும் புலம்புறான். ஒரு நாள் சாமி வராரு. சாமி வந்துட்டு ஒரு அவரை செய்கிற அந்த கல் சிற்பிக்கிட்ட வந்து அனுப்புகிறார். என்ன செஞ்ச ஒரு சிற்பி இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு ஒரு சிலையை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, நீங்கள் அங்கே போங்க, அங்கே போனால் தான் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி அவர்கிட்ட அந்த பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த பையன் அந்த இதுக்கு போகிறான். வந்துட்டு போயிட்டு எதுவும் சொல்லல. சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நான் சும்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அவரும் அந்த சிலையை அடிக்கிறாரு. ஒவ்வொரு அடியும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சிலை வந்துதான்னா இல்லை. அவன் வந்து ஒரு 50 அடி அடிக்கிறாரு. அடுத்த நாள் போகிறாரு, ரெஸ்ட்டு, அடுத்தடுத்து போகிறாரு, ரெஸ்ட்டு இப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் அவன் பொறுமை வந்துட்டு அந்த சிற்பிக்கிட்ட கேட்டான், எப்போ சார் இந்த சாமி சிலை ரெடி ஆகும்? 100வது அடி எப்போ இந்த சிலையில் அடிக்கிறனோ அப்போ தான் வந்துட்டு இந்த சாமி சிலை வந்து ரெடி ஆகும். சரி, ஒரு 99 100 அடி எப்போ அடிக்கிறனோ அப்போ தான் சாமி சிலை ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்துட்டு அந்த பையனுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு. சரின்னு சாமிகிட்ட போகிறான். சாமிகிட்ட போயிட்டு அப்போ சாமி சொல்கிறாரா, சாமியா இங்கே கர்ப்பகிரகத்துக்குள்ளார வரத்துக்கு எனக்கே 100 அடி அடிச்சு தான் வரேன். நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்போ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக வந்துட்டு உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு உதாரணத்துக்குலாம் சொல்லணும்னா யூ கேன் பி சைனீஸ் பேம்பூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வளரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 வருடங்கள். 5 வருஷத்தில் வந்துட்டு இப்போது செடி மரம்னா வந்துட்டு கொஞ்சம் வளரும், அப்புறம் வரும், கொஞ்சம் பெருசாயிரும். ஆனால் இந்த சைனீஸ் பேம்பு பார்த்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க, எங்கேயாவது குட்டி இலை அந்த மாதிரி தான் இருக்கும், வளரவே வளராது. ஒரு 4 வருஷம் கழிக்கும் பார்த்தாலும் வளராது, ஒரு 4.5 வராது. கடைசி ஒரு 60 வீக்ஸ் அதுக்குள்ளார பார்த்தோன்னா வந்துட்டு அந்த செடி வந்து அப் டு 90 feet வரைக்கும் வளரும். இப்போ இதுல இருந்து என்னன்னா அந்த டைம் பீரியட் வந்துட்டு அது வந்து அதோட ரூட்ஸை வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா 90 feet வளரணும்னா அதோட ரூட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூட்ஸை வந்துட்டு ஐ ஹோப் அண்ட் ஐ ஹவ் காட் இட் ட்ரினிட்டி அகாடமி வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு டெல் தட் நானும் அந்த மாதிரி பயனடைஞ்ச இதில் வந்து ஒருத்தன். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்பயுமே எனக்கு ஒரே ஒரு இதுதான், பென்சில் மாதிரி தான் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே. பென்சில் வந்துட்டு ஷார்ப் பண்ண தான் வந்துட்டு அது வந்து கூர்மையாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஷார்ப் பண்ணுற டீச்சர்ஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இங்கே நிறைய பேர் இங்கே டீச்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளை ஷார்ப் பண்ணி இது பண்ணி கொண்டுட்டு போவாங்க. எனக்கு டீச் பண்ண ஸ்டாஃப்ஸ்லேருந்து எடுத்திங்கன்னா தமிழ் ஜெயந்தி மேடம், இங்கிலீஷ் கிரி சார், அண்ட் மேக்ஸ் சதீஷ் சார், பாட்னி பிவிஎம் சார், வீரசேகர் சார், ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் செந்தில் சார், அண்ட் ஜெகதீஷன் சார், கெமிஸ்ட்ரி அனந்தவ் சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு அப்போ வந்து அடித்தாங்க வளர்த்துனாங்கன்னா அவங்க வந்து எங்களை ஷேப் தான் பண்ணாங்க. அண்ட் ஐ ஹோப் வி ஹாவ் மேட் தம் ப்ரவுட் அண்ட் இன்னும் நல்லா ப்ரவுட் பண்ணணும். திஸ் இஸ் த 35th ஆனுவல் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கூல் கண்டிப்பாக நெக்ஸ்ட் 50th இயர் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கும் வரும். அப்போ வந்து இன்னும் இதை விட ஒரு நல்ல பொசிஷன்லையும் நல்ல ஒரு இதுலேயும் வந்து மறுபடியும் இங்கே வரணும். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ டேக் திஸ் ஸ்டேஜ் டு தேங்க் டாக்டர் குழந்தைவேல் சார் அண்ட் ட்ரினிட்டி அகாடமி ப்ரொமோட்டர்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் நெக்ஸ்ட் சந்திரசேகர் சார் பற்றி ஒரு சின்ன இது, இப்போ ரீசெண்டாக கூட சார் வந்து ஒரு 1 month பேக் கூட வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் அப்போ பார்த்துருந்தோம். அப்போ வந்து சார் வந்தோன்னாங்க, காலையிலேருந்து ஸ்போர்ட்ஸ் டே ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் கால்லாம் பயங்கரமாக வீங்கிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதில் வந்தாங்க. இங்கே இருக்கிற சார்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தட்ஸ் அவங்க வந்து ஸ்கூலுக்காக வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க டெடிக்கேட்டடாக வந்து இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஜில் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் அவ்வளோ நேரம் நின்று சார் யூ ஆர் மேக்கிங் அஸ் அகெயின் இன்னும் இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் ஐ டேக் திஸ் ஸ்டேஜ் அஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் டு டெல் சார் குழந்தைவேல் சார் அண்ட் ஆல் த ப்ரொமோட்டர்ஸ் வெரி மச் தேங்க்யூ டு பி ஹியர். அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். 25th ஆனுவல் ஃபங்க்ஷன் அப்போ வந்துட்டு பாப்பையா சாரோட பட்டிமன்றத்தில் வந்துட்டு ஒன்று சொல்லி ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். சார் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஒர்க் இந்தியாவில் தான் இருக்கும். ஐ வில் மேக் திஸ் கண்ட்ரி ப்ரவுட் அண்ட் மேக் திஸ் ஸ்கூல் ப்ரவுட் அண்ட் ஐ ஹோப் ஐ எம் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டூயிங் இட். அண்ட் தேங்க்யூ ட்ரினிட்டி ஃபார் மேக்கிங் மீ டூயிங் திஸ்.
அண்ட் எல்லா பக்கமும் சொல்லணும்னா வந்துட்டு எங்கே போனாலுமே சொல்லணும், ட்ரினிட்டி இஸ் மை ஐடென்டிட்டி அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு டெல் தட் ட்ரினிட்டி இஸ் மை ஐடென்டிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். Thank you for your presence and for your